ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் அப்ளை பண்ணவங்க எத்தனை பேருன்னு சொல்லி மாவட்ட வாரியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் பார்க்குறது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறோம். சேலம் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்ட் அப்ளை பண்ணவங்க அப்ளிகேஷன் ஐடி பார்த்துட்டு இருக்கீங்க. லாஸ்ட்டு 5 டிஜிட் பாருங்கள், 6505வது நம்பராக அப்ளை பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் நம்பரில் மற்ற நம்பர்ஸ் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஓகே, May 27 அன்றைக்கி மார்னிங் 4 o'clock அப்போ நான் அப்ளை பண்ணியிருந்தேன் சார். அப்போ தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஒரு பர்சன். அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவர் அப்ளை பண்ண டேட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு May 27 தான் லாஸ்ட் டேட்டு முடியுது. அப்போ அப்ளிகேஷன் டோட்டலாக அப்ளை பண்ணவங்க ஒரு 6600 6700 இந்த ரேஞ்சு வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சுக்கிற போது இது ஒரு காம்படிஷன், ஹை காம்படிஷனாக லோ காம்படிஷனாக என்ன எதுவும் பார்த்தோம்னா அதுக்கான வேகன்சியை ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் அந்த எக்ஸாமினர், ரீடர் அந்த போஸ்டிங்கான வேகன்சியை பார்க்குறீங்க. டோட்டலாக இந்த போஸ்டிங்க்கு 27 வேகன்சி அப்படின்றத அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த 27 வேகன்சிக்கு 6600 நபர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது லோ காம்படிஷனாக இல்லை ஹை காம்படிஷனாக பார்க்கும்போது ஒரு 5000 பேர் காம்படிஷன் போட்டிருந்து அது நமக்கு பரவாயில்ல, காம்படிஷன் கம்மி அப்படின்ட்டு இருப்போம். அதுக்குன்னு இது காம்படிஷன் அதிகமும் சொல்லிட முடியாது. 6600 அப்படின்னு சொல்லும் போது காம்படிஷன் இங்கே லோவும் சொல்ல முடியாது, காம்படிஷன் ஹையும் சொல்ல முடியாது, நார்மல். ஓகேங்களா? ஸோ நார்மல் காம்படிஷன் தான் அப்படின்றது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், அடுத்து நம்ம வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.